Hi friends, PGTRBல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 10ல உள்ள the metaphysical poets அப்படிங்கிறது. யூனிட் 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்டரரி கிரிட்டிசிசம்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோர் டேர்ம்ஸ் போட்டிருக்கும் போதே நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்கும், நிறைய கோர் டேர்ம்ஸ் இருக்கும். அதில் நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட் பிஜிடிஆர்பியில் எதுனா லிட்ரரி கிரிட்டிசிசம் தான். இதில் நிறைய நோட்ஸ் கூட நிறைய பேர் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த 10th யூனிட்டில் த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் லாஸ்ட் இயர் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நான் இந்த நோட்ஸ்லேயே பின்னாடி வரும்போது சொல்கிறேன். இது ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சுட்டு பொறுமையாக படிக்கணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, இது வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம மைண்டில் நிற்கும். சரிங்களா? யூனிட் 10ல் த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் எலியட் 1921. இது யார் எழுதுனதுன்னா டிஎஸ் எலியட் wrote the metaphysical poets as a review. Herbert J.C. Grierson's anthology of metaphysical poems of 17th century from Dunn Butler. எப்போன்னா இது வந்து 17th century. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இந்த டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் எதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட் 20th October 1921. சரிங்களா? Eliot has thrown new light on the metaphysical poets, shown that they are neither quaint nor fantastic but great mature poets. Used first time the phrase disassociation of sensibility. First இந்த phrases யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் என்ன அப்படின்னா disassociation of sensibility. Used this phrase to describe the characteristic faults of late 17th poetry. The opposite of this phrase, அதாவது அந்த ஃப்ரேஸோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இதனோட மீனிங் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு த எலியட் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னா unification of sensibility produces good poetry. The cause of bad poetry is disassociation of sensibility. Unification of sensibility Eliot means Eliot என்ன சொல்றாரு அப்படின்னா direct sensuous apprehension of thought a recreation of thought into feeling. அது என்ன அப்படின்னா feelings தான். The great Elizabethans and early Jacobeans had a developed unified sensibility which is expressed in their poetry. இதனோட சென்சிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குட் போயட்ரி எது, பேட் போயட்ரி எதுன்னுட்டும் இதனோட ஆப்போசிட்ஸ் என்ன அப்படிங்கிறதும். பை சென்சிபிலிட்டி he doesn't mean mere feeling more than that means a synthetic faculty அப்படிங்கிறதும். இது வந்து எதுவும் ஸ்டோரி மாதிரிலாம் கிடையாது, இது வந்து கிரிட்டிசிசம். யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டன் அண்ட் அதர் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். டன் எழுதுன அதர் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் இஸ் லேக்கிங் இன் த போயட்ரி ஆஃப் டெனிசன், ப்ரௌனிங், த ரொமான்டிக் போயட்ஸ். இது எல்லாமே ஒன் காமன் ஃபீச்சர் ஆஃப் த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் is their exhaustive elaboration of a figure of speech to the further stage to which ingenuity can carry it. He gives 3 examples to prove this. இது ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the first is கவுலி கம்பேரிஷன். ஃபர்ஸ்ட் கவுலி எதை கம்பேர் பண்ணியிருப்பாருன்னா செஸ் போர்டு. comparison of the world to the chessboard. Thought long stanzas in the poem to destiny. ஃபர்ஸ்ட் வந்து கவுலியோட அந்த செஸ் போர்டு வந்து கம்பேரிஷன் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா லாங் ஸ்டான்சஸ் இந்த போயம் டு டெஸ்டினி. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டன்ஸ் கம்பேரிஷன் வந்து செகண்ட் ஒன் வந்து டன்ஸ் வந்து எதில் கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்கன்னா 2 lovers to a pair of compasses in the poem. இது என்னன்னா வேலிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேர்ட் ஒன்னும் வேலிடிக்ஷன் தான், வேலிடிக்ஷன் ஆஃப் வீப்பிங். அது வந்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் an image from the geographer globe to the tear and the tear to the dialect in the poem வந்து வேலிடிக்ஷன் ஆஃப் வீப்பிங் டெலிக். சரிங்களா?
இது வந்து 3 எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டினியும், செகண்ட் ஒன் வந்து வேலிடிக்ஷனும், தேர்ட் ஒன் வந்து வேலிடிக்ஷன் வீப்பிங்கும். ரெண்டுமே டன்னோட இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுலி இது. சரிங்களா? இதுல செகண்ட் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டாபிசிக்கல்ஸ் இஸ் தேர் யூஸ் ஆஃப் பிரீஃப் அண்ட் சடன் கான்ட்ராஸ்ட். பிரீஃபாவும் இருக்கும், சடன் கான்ட்ராஸ்டும். ஆஃப்டர் டன் அண்ட் ஹெர்பர்ட் unification of sensibility is lost and the disassociation of sensibility set in. இந்த பொயட்ல 18th செஞ்சுரியில இருக்கிறவங்களும் 19th செஞ்சுரியில இருக்கிறவங்களும் என்ன ஃபீல் பண்ணாங்க, என்ன திங்க் பண்ணாங்க? The poet of the 18th century Victorian were intellectuals. They thought but didn't feel. அவங்க தாட் பண்ணாங்க ஆனா ஃபீல் பண்ணல. The romantics of the 19th century felt but didn't think. Tennyson and Browning can be merely reflect or meditate poetically on their experience, but can't express it poetically. Therefore, he says Tennyson and Browning are poets and they think, but they don't feel their thought as immediately as the order of a rose. இது இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரே வீடியோல பார்த்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? A thought of Donne was an experience. அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றாரு. The Eliot examines the close similarity between the age of Donne and the modern age. Says moderns also transmutes ideas into sensations and transforms feeling into thought or states of mind. In other words, Donne and the other metaphysical poets are in the direct current of English poetry, and the moderns are the direct descendants. Unfortunately, this continuity was broken for some time under the influence of Milton and Dryden. Didn't feel but thought. They are great masters of language but not of the soul. அவங்க வந்து great masters அப்படின்னு சொல்றாங்க. Therefore, the poet must express the unified sensibility in his poetry. Only such poetry would be complete, but it would be complex and difficult. இந்த கொஸ்டின் தான் வந்து லாஸ்ட் டிஆர்பியில் கேட்ட இந்த கொஸ்டின். டாக்டர் ஜான்சன் இன் இஸ் லைஃப் ஆஃப் கவுலி. Life of Cowley points out that in metaphysical poetry the most heterogeneous ideas are yoked by violence together. இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? லாஸ்ட் இயரோட எக்ஸாம் வியூவோட பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இன்னும் ஒரு பேஜ் தான் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். Eliot says it is fault Dr. Johnson because unity of heterogeneous ideas is common to all poetry. Example, it can be found in Dr. Johnson poem 2, The Vanity of Human Wishes. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்டர் ஜான்சனோட போயமே வந்து Vanity of Human Wishes. Eliot quotes from Herbert, Cowley, Bishop King and other poets or variety of thoughts are blended into invisible whole. It is the hallmark of great metaphysical poetry. Further, Eliot observes, in addition to using complex images, the metaphysical poets use complex structures also to convey the complexity of their thoughts and feelings. சரிங்களா? இதனோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, Two is coy mistress Marvel uses short syllables to produce the effect that the time is moving fast. In his poem Saint Teresa, Crashaw uses long syllables and achieves a hilaristical solemnity. He says that metaphysical poet should be revived in our age. Further says poetry must once again become allusion, and indirect the language must be forced and dislocated to convey our age.
In this content, Eliot acknowledges and in-depthness to the French poet. French poets யாரெல்லாம் சொல்றாங்க? Jules Laforgue, Tristan Corbury, Racine and Baudelaire from whom he has borrowed many of his poetic techniques. These French poets were not only masters of diction but masters of psychology too. அவங்க வந்து French poets மட்டும் இல்ல, psychology. Finally he says in plain English, modern poetry should not be merely an outpouring of emotion. It should be central or intellectual and addresses problem to nerves disorder. Thus one must look into the creator cortex, the nerve system and the digestive tracts. இதுதான் மெட்டாபிசிக்கல் போயட்ரி. இதில் எக்ஸாம் வியூவில் இருந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நான் இப்போ கொடுத்துருக்குற இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே இந்த டாபிக் கவர் ஆகிடும். சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.